ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியில போனேன்னு சொன்னே, கிளம்பலையா நீ? யோசினாக்கா மேடம் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப மோசம்ப்பா. அமைதியா இருக்கு. சரி வாங்க, வேற ஏதாவது இடம் இருந்தா பார்க்கலாம். மறுபடியும் போயிட்டாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி எங்க போறது? வேணா ட்ரையாங்கிள் பார்க்குக்கு போலாமா? இது ஆன் ட்ரையாங்கிள் ஃபிக்ஸட் பார்க். சுருக்கமா எல்லாரும் இத ட்ரையாங்கிள் பார்க்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல யாருமே இல்லையே. பார்க்கே காலியா இருக்கு. இனிமே நம்ம காசுக்கு போய் டிஃபென்ஸ் டீமோட ரெகுலர் மீட்டிங்கை இங்கேயே வச்சுக்கலாம்னே. சரி, இந்த மாசம் டார்கெட்ட பத்தி நாம பேசலாமா? யார்கிட்ட நல்ல ஐடியா இருக்கோ அவங்க கையை தூக்குங்க. என்கிட்ட ஐடியாவே இல்லப்பா. அப்புறம் எதுக்காக கையை தூக்குங்க? நம்ம ரெண்டு பேரும் இந்த பார்க்குக்கு சேர்ந்து போறது இதுதான் கடைசி முறையா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடு. என்னோட கனவுகள் நினைவாகிற வரைக்கும் உன்னோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது. பரவாயில்ல, எனக்கு புரியுது. ஓகே, நாம இயற்கையை பாதுகாக்கிறத நம்ம டார்கெட்டா எடுத்துக்கலாம். ஐடியா, நண்பர்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு டார்கெட் எடுத்துக்கலாம். அமெரிக்காவுக்கு போறதுதான் என்னோட கனவு. அங்க போய் நான் நிறைய சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பேர் புகழ்னு நிறைய சம்பாதிக்கணும். ஆமா. ஐடியா, நான் பொண்ணா அதனால நான் தான் முதல்ல ஐடியா சொல்லுவேன். அமெரிக்கால லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, அமெரிக்காவுக்கு போன உடனே நான் நிச்சயமா ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவேன். ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாதே. ஏன் சொல்ற? அப்புறம் நீ ஒரு இஷ்டத்துக்கு லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவ, அதுக்கு எங்க ஒத்துக்க முடியுமா? யார் நல்ல ஐடியா சொல்றாங்களோ அவங்க தான் முதல்ல எடுத்துக்க முடியும். அதானே நியாயம். பேசாம எல்லாரும் எனக்கு உதவி செய்யுங்க, அதுதான் பெஸ்ட். கவலைப்படாதீங்க, உங்களால முடியும். நான் எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பேன். ஆமா ஆமா, நம்ம லட்சியம் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு அதுல சவால்களும் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. லட்சியம் நல்லதா இருக்கு, ஆனா இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓரம் தெரியல. லட்சியம் எவ்வளவு பெருசா இருக்கும், அதே மாதிரி கஷ்டங்களும் ரொம்ப பெருசா இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். சின்னதா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் பெருசா யோசிக்கணும். இங்க பாரு, நான் அமெரிக்காவுக்கு போறதே வேஸ்ட்னு நினைக்கிறேன். என்னது, என்ன சொல்றீங்க? இல்ல, உங்களால நிச்சயமா முடியும். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, முடியாதுங்கறத ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். ஏன் நீங்க யாரும் இந்த மாதிரி பேசுறீங்க? போங்க, போய் அந்த பக்கம் வெளியிடுங்க. என்ன பசங்களோ? நான் நிஜமா சொல்றேன், நீ ரொம்ப நல்லவ. என்னது? இப்பதான் நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன். நான் பெரிய ஆளாகிறத விட உன்னோட சேர்ந்து சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துக்கிறது தான் நல்லது. நம்மளோட நட்பை தொடரலாம். டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். கசமா, அவங்க அம்மா டிபன் கொடுத்திருந்தா இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்காது. நீ ஃபுல்லா சாப்பிடாம வந்திருக்க, அதான் எங்களை அழைய விடுறேன். இப்ப நீ சம்மதம் இல்லாம பேசிட்டு இருக்க சிக்கன். போய் ஒழுங்கா டிபன் சாப்பிட்டு வரியா? நீங்க பாருங்க, இன்னைக்கு டின்னருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நீ எதை சமைச்சாலும் நான் சந்தோஷமா அதை சாப்பிடுவேன். ஏன் சமையல் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா? நம்ம வீட்ல தான் ரெகுலர் மீட்டிங்க்கு நாங்க அங்க வந்தோம், ஆனா அவங்க இல்ல. இது நடக்க கூடாதுன்னு நினைச்சு